பேச மாட்டேன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளைங்க உட்காந்துங்கிறாரு இந்த மாப்பிள்ளையா பாய் பண்ணுங்க பேச மாட்டேன்னு சொல்றேன். ஏன் பேச மாட்டேன்? எதுக்கு பேச மாட்டேன்? அப்படியா? ஏய் எங்க 4 பேரையும் நீ தேடி பார்த்தியா? எங்க தேடி பார்த்த? எப்படி தேடி பார்த்த? ஒரே ஒரு பலாத்தோப்பு. ஏண்டி மாந்தோப்பு, புளியாந்தோப்பு, தென்னந்தோப்பு, சாகுத்தோப்பு, அப்புறம் சொன்னாலே வேலிங்கத்தான் தோப்பு. நாங்க விறகு வெடிக்க போனோம். ஏண்டி புரிஞ்சுக்காதடி சொன்னாங்க நீதான் தோப்பு ரூபாய் 7 எடுத்து வச்சிருக்கேன்னு, அதனால நான் தோப்பு ரூபாய் தேடி பார்த்தேன். ஏண்டி 7 எடுத்து வச்சு பழம் தனியா கொட்டை தனியா பிரிச்சு வச்சுட்டியா? ஏண்டி பழம் தனியா கொட்டை தனியா எல்லாத்தையும் பிரிச்சு வித்துட்டு பொண்ணு போன. ஆமா எனக்கு தெரியாதுடி. ஆரஞ்சில ஒரு 4 தோப்பு மொத்தத்தையும் வித்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஏண்டி ஏன் வந்தது விட்டு செல்ல வேண்டும், பழங்களை பறிக்க வேண்டும், ஆரமாக தொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்ம கூந்தலில் சூடிக்கொள்ள வேண்டும். அதுதானடி நம்முடைய வேலை. அதெல்லாம் விட்டுட்டு ஏண்டி ஏதேதோ வாய்க்கு வந்தபடியே பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி சொல்லி இங்க பார்த்தியா எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது பாருடி. அழகா பூத்து குலுங்குதுடி. இது போன்ற ஒரு மலர்வனத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கியா? முடியாது. இது போல மலர்வனத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இல்லடி. ஆமா அதோ தெரியுதே. அதெல்லாம் என்ன மலரடி? அது என்ன மலர் தெரியல. சாமந்தி மலர். சாமந்தி மலரா? ஏண்டி என்னடி சொல்ற? சாமந்தி மலரா? அது சாமந்தி மலரி. ஏண்டி சாமந்தி மலர் என் தக்காளி இப்பதான் உட்காரத்துக்கு இறந்து பொண்ணு. ஏண்டி இது சாமந்தி மலர்னு சொன்னாலே பாத்தியாடி? சாமந்தி மலர் எல்லா ஊர்லயும் மச்ச கலங்க தானே கண்ணாடி எல்லாம் கரையன்னு பொண்ணு. அது ஏன் தெரியுமா? கரெக்டான கேள்வி. எப்படின்னா காயிற வெள்ள அது வந்து கரு பொண்ணு. ஆமா மஞ்சள் நிறத்துல காணப்பட வேண்டிய மலர்கள் எல்லாம் கரு நீளமா காணப்படுகிறது. ஆமா ஏண்டி சொல்லுடி. அது மட்டும் இல்ல அதோ தெரியுதே. ஆமாண்டி அதோ தூரத்துல வெள்ளை வெள்ளையா தெரியுதே. ஆமாண்டி அதுல என்ன மலர் தெரியுமா? அதுல என்னடி மலரி? அது தாண்டி பொண்ணே சம்பங்கி. ஏண்டி அதுவா சப்பிக்கு மலரி? அது தாண்டி சப்பிக்கு மலர். நீட்டிட்டா மொனில கோணியா இருக்குமே அதுவாண்டி சப்பிக்கு மலரி. அந்த சப்பிக்கு மலரோட மகத்துவமே அது தாண்டி. ஆடி பாவி என்னடி மகத்துவம் இருக்குது அதுல? ஏண்டி
அது நீட்டா வெள்ளையா கோணியா தான் இருக்கும். அது மலர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு வாசனை ஒரு விதமா வரும். அதே நேரம் ஆக ஆக கொழ கொழன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமா ஏண்டி, அது மட்டும் இல்ல, இதோ தெரியுது இதெல்லாம் என்ன மலர்டி? இது என்னடி மலர் இதெல்லாம்? அதெல்லாம் வாடாத மல்லிடி. இதுவா வாடாத மல்லி? அந்த வாடாத மல்லி உங்களை மட்டும் வாடு கூப்பிட்டு போயிட்டு வாங்கடி பொண்ணு. இந்த மல்லி தக்காளி சாருக்கு இப்ப இடுப்பு நிக்கிற போல பத்து வாங்குறாடி அம்மா. நான் கையில் போட்டு வந்து தக்காளி ஏண்டி வாடா மல்லியா? அது பார்ப்பதற்கே இவ்வளவு அழகா இருக்குது. நம்மளுக்காகவே பூத்திருக்கிற ஒரே மலர் தாண்டி இது. ஏண்டி சொல்லுடி, அதெல்லாம் இருக்கட்டும். இதோ தெரியுது, இதோ தெரியுது என்ன மலரடி? அது என்ன மலர் பார்க்கும் போதே தெரியல. அது தாண்டி பொண்ணே ஜாதி மல்லி, ஜாதி மல்லி, ஜாதி மல்லி. சொல்லுடி, இது ஜாதி மல்லியா இல்லையா? பாத்தியே இந்த அழகான மலர்வனத்துல பாடி வங்குரங்கம் செங்குரங்கம் மலை மோட்டில் உட்காந்து பொண்ணு. ஐயோ ஆமாண்டியா, சொல்லுடி. அது அருகாமையில போயிட்டு போற அப்படியே புடிங்க எடுத்துறோம் உன்ன. அப்படியே சரிடி. அந்த வேலையை விட்டுட்டு ஏன் பங்ககால பிடிக்கிறீங்க? அழகான நந்தவனம். இந்த நந்தவனத்துடைய பெருமையெல்லாம் நீதான் எடுத்து சொல்லணும். சீக்கிரம் சொல்லுடி. படிக்கொண்டே போலாமா? எப்படி போறது? அது படிக்கொண்டே போகணும். அப்படித்தானே?